ஹலோ வெல்கம். இன்றைக்கி எந்த படம் ரிவ்யூ பார்க்க போகிறேன்னா டூரிஸ்ட் ஃபேமிலி. சசி, சிம்ரன், அஹ்மத் அவங்க 2 பசங்க. அவங்க ஒரு ஸ்ரீலங்கன் ஃபேமிலி. இல்லீகலாக இந்தியாவுக்கு வந்து அவங்க ராமேஸ்வரம் இதில் தங்குவாங்க. சிம்ரனோட தம்பி யோகி பாபு அவரோட உதவினால தான் இங்கே வந்து தங்குவாங்க. அப்புறமா இவங்க வீட்டுக்கு போலீஸ் எல்லாம் வருது. அந்த போலீஸ் ஏன் வந்தாங்கன்னு தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தில் காமெடி எமோஷன் ரெண்டும் பேலன்ஸ் பண்ணி ரொம்ப நல்லா எடுத்துருக்குறாங்க. படத்தில் கிளைமேக்ஸ் வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. சசி வந்துட்டு டான்ஸ் எல்லாம் ஆடிருப்பார். இந்த சீனெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு சின்ன சீனை ஸ்ரீலங்காவில் என்னென்ன ஆகுது, என்னென்ன கஷ்டப்படுறாங்கன்னு காமிச்சிருப்பாங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. சசியும் சிம்ரனும் அவங்க பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. சிம்ரன் அவங்களுக்கு பெரிய ரோல் இல்லைனா கூட அவங்க குத்த கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. சசியோட அவங்க கேரக்டர் வந்துட்டு ரொம்ப இன்னோசென்ட்னு காமிச்சிருப்பாங்க. அது ரொம்ப இடத்துல காமிச்ச மாதிரியும் எனக்கு ஃபீல் படத்தை பார்க்கும்போது. எம்எஸ் பாஸ்கர் நடிச்சிருப்பார் படத்தில். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு அவரும். படத்தில் மியூசிக் பார்த்தீங்கன்னா ஓகேன்னு சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு காமெடி, செகண்ட் ஹாஃப் வந்துட்டு இமோஷ்னல் ரொம்ப நல்லா எடுத்துன்னு போயிருக்கிறாங்க. படத்தோட சினிமோகிராஃபி வந்துட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது மெயினாக ப்ளஸ்ன்னே சொல்வேன். அதே மாதிரி படத்தில் டேலாக்கெல்லாம் ரொம்ப அழகாக எழுதியிருக்கிறாங்க. படத்தில் எமோஷ்னல் போயிடும் போது சடனாக காமெடி வரும். அதே மாதிரி காமெடி நடக்கும்போது சடனாக எமோஷ்னல் வர மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஸ்க்ரீன் ப்ளேவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு படத்தில். ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு 1 டைம் வாட்சபிள். தேங்க்யூ.